சேனல் இன்றைக்கி என்ன செய்யலாங்கன்னா சந்தகம் செய்யலாங்க. இது வந்து இடியாப்பம்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் சந்தகம்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேங்க. இதுக்கு தேவையானது வந்துங்க அரிசி மாவுங்க 1 கப்பு. இது வீட்லேயே செஞ்சதுங்க. நீங்கள் கடையில் கூட இடியாப்ப மாவுன்னு கேட்டு வாங்கிக்கலாங்க. நாங்கள் வீட்லேயே செஞ்சதுங்க இது. நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேங்க, அது எப்படி பண்ணுன்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற மாவு வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இதில் 1 கப்பு சந்தக மாவு எடுத்துருக்குறேங்க. சந்தகத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் செய்யலாங்க. அதுக்கு தேங்காய் பூ திருவி வச்சுருக்குறேங்க. அப்புறம் தேங்காய் பூவும் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வாழைப்பழம் போட்டு பஞ்சாதாரம் மட்டும் பேஞ்சிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஏலக்காய்ங்க, நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. சிம்பிளாக செஞ்சிடலாங்க. செஞ்சு காட்டுறேங்க, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எந்த கப்பில் இடியாப்ப மாவு எடுத்துமோ அந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்துக்கிறேங்க. 1½ கப் தண்ணி ஊற்றலாங்க. கரெக்டாக இருக்குங்க. 1 கப்பு ஊற்றுறேங்க, இன்னும் 1/2 கப்பு ஊற்றலாங்க. 1 கப் ஊற்றிட்டுங்க, மறுபடியும் 1/2 கப்பு ஊற்றுறேங்க. 1½ கப்பு ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிக்க வைக்கலாங்க. நல்லா இது நல்லா கொதிக்கிட்டுங்க. 1½ கப் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்புறம் மாவில் எடுத்து ஊற்றி பேஞ்சிக்கலாங்க. பாருங்கள், 1½ கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இது நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாங்க. மிக்ஸி கப் எடுத்துக்கலாங்க. அதில் தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் பாலுக்கு நான் சும்மா செஞ்சு காட்டுறேங்க. வேணுங்கிறே நிறைய போட்டு செஞ்சுக்கலாங்க. நான் வந்து வீடியோக்காக கணக்காக செய்கிறேங்க. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நிறைய செஞ்சுக்கலாங்க. ஏலக்காய் 4 போட்டுக்கலாங்க, மணமாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் இவ்வளோ அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இவ்வளோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டுங்க. வடிச்சிக்கலாங்க. இனிமேல் பாருங்கள், தேங்காய் பால் புழிஞ்சாச்சுங்க. தேங்காய் பால் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அது இடியாப்ப மாவு பேயலாங்க. அப்புறம் சொல்கிறேங்க இது என்ன பண்ணுன்ட்டு. பாருங்கள், தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சுக்கணுங்க. இப்படி கொதிக்கணுங்க. இப்போ எடுத்து ஊற்றி மாவு பேயலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஞ்சுக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி பிடிச்சிக்கலாங்க. ஆறுனாலும் பரவாயில்லைங்க. நல்லா ஆட்டுக்கு சூடாக இருக்கும்போது கை வச்சுறாங்க, சுட்டுரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி ஒரு கரண்டி வச்சு இது பண்ணுங்க, கிளறி விடுங்க. நல்லா ஆட்டுங்க. இன்னுமே தண்ணி ஊற்றலாங்க. பாருங்கள், நல்லா இப்படி கிளறிக்கணுங்க. கொஞ்சம் நல்லா ஆட்டுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆட்டுங்க. பாருங்கள், நம்ம காய்ச்சின தண்ணி சரியாக போச்சுங்க. இந்த அளவுக்கு பேஞ்சிக்கலாங்க மாவு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஊருட்டுங்க. மூடி வச்சுட்டு தேங்காய் பால் காய்ச்சலாங்க. சும்மா லேசாக சூடானா போதுங்க. கொதிக்கிற அப்படியே லேசாக சூடாச்சுன்னா போதும். பாருங்கள், தேங்காய் பால் லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. சக்கரை போட்டுக்கலாங்க. பாருங்கள், சக்கரை போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்க. உங்களுக்கு உண்டுற பாலுங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. சக்கரை போட்டு வச்சுங்க. அவ்வளோதாங்க. அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், மாவு மூடி வச்சு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷமாட்டம் ஆயிடுச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குதுங்க. கை விட்டு தண்ணி தொட்டே பண்ணலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா வருங்க. அது தண்ணி சூடாக இருந்ததுன்னு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் சுடுது. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா பேஞ்சாச்சுங்க. கையில் ஒடிச்சுன்னா எண்ணெய் தொடச்சிக்கலாங்க. கை கழுவிட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிக்கிட்டோம்னா கையில் ஒட்டாதுங்க. இந்த அளவுக்கு பேஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், முறுக்குப்பொடி எடுத்துக்கலாங்க. அதில் வந்து இடியாப்ப தட்டு இருக்குங்க. அதில் வச்சு புழிஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இடியாப்ப கொள்ள கொஞ்சம் நல்லா எண்ணெய் தொட வைக்கலாங்க. அப்போ தான் பிடிக்காமல் ஒட்டாமல் நல்லா வருங்க. இப்படி எண்ணெய் கையிலேயே எடுத்து தொட வைக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா தொட வைக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், கையில் எண்ணெய் தொட்டுட்டு மாவு ஒட்டாதுங்கதா. பாருங்கள், கணக்காக பிடிச்சிக்கலாங்க. இட்லி பிடிக்க தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு பதமாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க பதம். இது மாதிரி பேஞ்சிக்கலாங்க. கையில் எண்ணெய் தொட்டு வச்சுங்க. பாருங்கள், மாவு இப்படி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எடுத்து முறுக்கு பொடியில் போட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு போட்டுக்கலாங்க மாவு. வைக்கிறேன். நான் சொன்ன மெத்தடில் புரிஞ்சிங்கன்னா மாவு அந்த இது போகாதுங்க. நல்லா அழகாக வருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது.
ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. பாருங்க இப்படி நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க. பாருங்கள் எப்படி நைஸாக வருது பாருங்கள். ஒருத்தருக்குள்ள புளியவே வர்றதில்ல அப்படிம்பாங்க. பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் புளிஞ்சிங்கன்னா அழகாக வருங்க. இப்படி பூ மாதிரி வருங்க. வீட்டை அவ்வளோதாங்க. போதும் வச்சு வேச்சிடலாங்க. பாருங்கள் முறுக்கு புளிஞ்சுங்க இதில் வச்சாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த போதும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்து போயிருங்க. அதிகமாக வேக விடக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள் பூ மாதிரி வெந்து போயிருங்க. அடுத்து நான் போய் வேகங்காட்டி பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணலாங்க. பாருங்கள் பஞ்சாமிர்தம் வேகிறதுக்கு ஒரு கப்பில் வந்து தேங்காய் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. ஏலக்காய் போட்டுருக்குறேங்க. அடுத்து பழத்தை போட்டுக்கலாங்க. பழம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் தேவைன்னா ஒரு 5 பழம் போட்டு பேஞ்சிக்கலாங்க. நாங்கள் சும்மா வீடியோவுக்காக செஞ்சு மட்டும் காட்டுறேங்க கணக்காக போட்டு. பாருங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. நல்லா பேஞ்சிக்கலாங்க பஞ்சதார மாதிரி. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கெல்லாம் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டுங்க. இந்த அளவுக்கு பேஞ்சிக்கலாங்க. பஞ்சதாரம் இந்த அளவுக்கு பேஞ்சிக்கலாங்க. போதுங்க. ஒரு மூடி வச்சுக்கலாங்க. இடியாப்பம் ரெடியாக இருக்குது, எடுக்கலாங்க. பாருங்கள் மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. பாருங்கள் டீ கட் பண்ணிவிட்டு அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு எடுக்கலாங்க. பாருங்கள் கை சுடுங்க. அப்படியே தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அசாமல் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக பாருங்கள் பூ மாதிரி வந்துருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் அப்படியே அழகாக பாருங்கள். அழகாக வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் அப்படியே அழகாக பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. பஞ்சாதாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் பழம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக நான் சாப்பிட்டு காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு. பஞ்சாதாரம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியானதுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து மாடு வச்சுக்கலாம் தான் மாட்டுக்கு கூட செஞ்சு வெள்ளிக்கிழமை நல்லா மாட்டுக்கு பிரசாதமாக படைக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க. பாருங்க கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறேங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.